மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா இரண்டாம் நாளான நேற்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் KN ராமச்சந்திரனுக்கு ஆதரவு திரட்டினார். மீனம்பாக்கம் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் கூட்டணி அரசின் மோசமான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் கடுமையான துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளதாக கூறினார். மேலும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் விளையாட்டுத் துறையில் கூட ஊழல் மலிந்துவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. நாட்டின் முக்கிய துறையான பாதுகாப்பு துறையை கூட மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு விட்டு வைக்கவில்லை. விளையாட்டிலேயே தன் விளையாட்டை காண்பித்த அரசு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு. இது போன்ற மோசமான அரசை நாம் பார்த்ததே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆட்சி நடத்தியது. மத்திய அரசின் தவறான கொள்கையால் பெட்ரோலிய பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்படுவதாக கூறிய ஜெயலலிதா, துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை பெற்றுத் தரும் தேர்தலாக வரும் மக்களவைத் தேர்தல் அமையும் என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் மத்திய அரசு அமையும் போது பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கை முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும். ஆண்டு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலைகள் ஒரே அளவில் இருக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கடந்த 33 மாதங்களாக தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் அதிமுக மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ஜெயலலிதா கூறினார். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க மத்தியில் வலுவான அரசு அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்று ஒரு நாள் ஓய்வெடுக்கும் ஜெயலலிதா நாகை மற்றும் மயிலாடுதுறை தொகுதிகளில் நாளை பிரச்சாரத்தை தொடர உள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.